டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கோம்னா பையனும் அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் இல்லைங்க சார். ஒரு அது okay, சிம்பிளா அது ஒரு okay. டிகிரி நல்லா எப்படிங்க சார் முடியும்? ஓரளவுக்கு படிச்சிருக்கணும். அப்புறம் பொண்ணு நம்ம வீட்லயே கொஞ்சம் செல்லமா வசதியா வளர்ந்துருச்சு இல்லைங்க சார். அதுக்கு வேணுங்கிற அளவுக்காவது வசதி வேணும் இல்ல சார். வெளியில அதுக்கு போயிட்டு வேணுங்கிற வர்றாங்க அப்படி இப்படின்னாலாம் ஒரு கார் வேணும் இல்லைங்க சார். அப்புறம் அவங்க நம்ம வீட்ல ஓன் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. ஒரு சொந்த வீடு வேணுங்களா சார்? கண்டிப்பா வேணும் இல்லைங்க சார். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பினான்சியல் ஸ்டேட்டஸ்லயும் அவங்க இருக்கணும். அதான் மணி என்னன்னு சொல்லிட்டு ஓகே. இப்ப நீ சொன்னீங்க வீடு வேணும் கார் வேணும்னு. பினான்சியல் ஸ்டேட்டஸ்னா என்ன? பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கறீங்களா இல்ல என்ன? அது ஓரளவுக்கு இருக்கணும் தாங்க சார். ஆமாங்க ஓரளவுக்கு எவ்வளவு தெரியலையே. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இது பண்ற அளவுக்கு சொந்தமா hospital சொந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ரொம்ப பவ்யமா நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சரி ஏதோ ஒரு கிளினிக் கேட்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு பணம் இருந்தா போதும் சார். சரி அது தப்பு இல்லைங்க சார். அது நியாயம் தானங்க சார். இத்தனை வருஷமா அவங்க சைடு மட்டுமே தாங்க சார் டிமாண்ட் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நீ வாங்கிட்டு இருந்த, இது ஏன் டர்ன்ரா, இனிமேல் நான் வாங்குறேன். வேற அவங்க பிரியப்பட்டா மாப்பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கலாங்க சார். இத்தனை நாள் நம்ம பொண்ணு அனுப்பிச்சு வச்ச மாதிரி அவங்க மாப்பிள்ளைய அனுப்பிச்சு வைக்கலாங்க சார். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஒரு சொந்த வீடு சொந்த காரு எவ்வளவு பவ்யமா கேக்குறீங்கம்மா சார். பொண்ணை செல்லமா வளர்த்திட்டோம் இல்லைங்க சார். இவங்க எப்படி வளர்த்தி இது பண்ணாங்களோ இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லைங்க சார். பையன் வந்து நம்மள பாக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும். பையன் வந்து ஒரு பையனை படிக்க வச்சிருக்கோம், இவ்வளவு பெரிய வேலையில இருக்கிற அப்படி பையன் நம்மளை இப்படி பாத்துக்கிற அப்படின்றது காலங்காலமா இவங்க தான் சார் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு அது இல்லவே